Hi friends, welcome to Amina Samayal. Today நம்ம சேனல்ல நான்வெஜ் வச்சு ஒரு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். அதாவது முட்டை பக்கோடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் செமையா இருக்கும். வெளிய நல்லா கிறிஸ்பியாவும் இல்ல நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு. இந்த ரெசிபி நீங்க சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை புதுசா பார்க்கறவங்க அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முட்டை பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு 4 முட்டை பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம காய் சீவதில் சீவிக்கலாம். ஒரு பிளேட்டில் பாருங்கள் இந்த மாதிரி சீவிக்குங்க. பாருங்க இந்த மாதிரி முட்டையை சீவி வச்சுக்கலாம். நம்ம துருவி வச்சிருக்கிற முட்டையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. ஒரு பவுலில் மாற்றினதுமே இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வராதுங்க. அதனால் தண்ணி பார்த்து ஊற்றிக்கங்க. பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம முட்டை பக்கோடா போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுடுங்க. பாருங்கள் நல்லா முன்னாடி பின்னாடி புரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் முட்டை பக்கோடா நம்ம பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.